அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான மாலை பொழுதில் இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக தொடங்கி வைத்து தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொன்னோடனே அவங்க உடனே ஒரு ஒளிநாடா பாடம் அல்லது யாராவது வந்து பாடுவாங்கன்னு நான் நினச்சேன். அவங்களே ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. அக்ஷயா அவர்களுக்கு ஒரு நல்ல பாராட்டை கொடுங்க. அதோடு எனக்கு அடுத்த பயமும் வந்துருச்சு, அவங்களே தலைமை தாங்கி நடத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் இருந்தது. அதனால் என்ன நல்ல விஷயம், அழகாக பேசுகிறாங்க, அருமையாக பாடுறாங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லிக்கொண்டு இப்போ உட்காந்துக்கிறேன். இது முதல் மேடையா? வாழ்த்துக்கள்மா, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கே முதல் மேடை மாதிரி தான் இருக்குது பயத்தில். ஏன்னா எப்பவும் எனக்கான அந்த மக்கள்ங்கிறது நாடோடி மண் படத்தில் வர வசனம் மாதிரி, நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்ப்பவர், நான் மக்களோடு இருந்து மாளிகையை பார்ப்பவன் அப்படின்னு அந்த வசனம் வரும். அது மாதிரி நான் அந்த மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு இங்கே வரும்போது அனைவரும் கற்றவர்கள், அனைவரும் தங்களுடைய தனித்துறைகளில் சாதித்த பெருமக்கள். இத்தனை சாதனையாளர்களை ஒருங்கிணைக்க யாரால் முடியும் என்றால் அது எல்லா செயல்களிலும் சாதித்து காட்டிய ஒருவரால் தான் முடியும். அவர்தான் நம்முடைய இன்றைய கதாநாயகன், வணக்கத்திற்குரிய கவிஞர் லிங்குசாமி அவர்கள், இயக்குனர். அதற்கு மேலே அவருடைய படைப்புகளை பற்றி சொல்கிறதா இருந்தால் விடியற்காலம் 3 மணிக்கெல்லாம் சில நேரங்களில் என்னுடைய தொலைபேசியில் அவர் கூப்பிடுவார். கொஞ்சம் கோபமாக எந்திரிச்சாலும் கூட அவர் சொல்கிற அந்த கவிதையை கேட்ட உடனேயே அப்புறம் ஒரு மணி நேரம் பேசுவோம். எப்போ தூங்குவார்னு எனக்கு தெரியல, கோபத்தில் சொல்லலை, சொல்கிறேன். அவருக்கு சிந்தனை வர்ற போது அந்த கவிதையை சொல்லி முடிச்சிடுவார். பிறகு திரும்ப ஒருக்க நாங்கள் பேசுவோம். சமீபத்தில் அமெரிக்க நாடுகளில் போய் பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டு வந்து அவருடைய பல்வேறு புத்தகங்களுக்கும் நான் வந்து பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு அவர் பெற்று தந்திருக்கிறார். நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு நமது போல் அவருடைய அந்த லிங்கு 3வது தொகுதி பெயரிடப்படாத ஆறுகள், உண்மையிலே இப்பெல்லாம் இது வேணும். ஏன்னா முந்தியெல்லாம் ஆறில் தண்ணி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, இப்போ மண் இல்லைன்னு சொல்கிறது இல்லை, இப்போ ஆறே இல்லை. அது வேற. அது எங்கள் ஊர் பக்கம்லாம் அது 6, 5, 4, 3 சுருங்கி அது ஓடை மாதிரி ஒரு ஆறு ஓடையாகிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற காலத்தில் பெயரிடப்படாத ஆறுகள், அதுக்கு அவர் அந்த கவிதையில் சொல்லியிருக்க அற்புதமான செய்தி என்னென்னா, அந்த கண்ணாடி ஜன்னலில் வழிகிற மழை நீரினுடைய அழகத்தான் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு என்ன பேர் வைப்போம்? ஒழுகுதுன்னு நான் சொல்லுவாங்க, நல்லா இருக்காது. அதனால் அதுக்கு அந்த பெயரிடப்படாத ஆறுகள்னு சொல்கிறப்ப அந்த கவிஞனுடைய கைப்பட்ட உடனே எப்படி ராமனுடைய கால் பட்ட உடனே அந்த கல் பெண்ணாச்சுன்னு நம்ம புராணத்தில் படிக்கிறோமோ, சிலருக்கு தான் அது முடியும். நல்ல பரதநாட்டியம் தெரிஞ்ச நடிகைகளுடைய சாதாரண பாவத்தில் கூட, கை அசைவில் கூட, கண் அசைவில் கூட ஒரு முத்திரை தெரியும். அதுபோல் அவருடைய சொற்களில், எழுத்தில், பேச்சில் எல்லாத்துலேயும் ஒரு ஞானமும் முதிர்ச்சியும் தெரியும். அத்தகைய பெருமை மிகுந்த நம்முடைய இயக்குனர் அவர்கள் இங்கே தன்னுடைய நூலை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்காவில் வெளியிட்டிருக்காரு. அதனால் பரவாயில்ல, நம்ம ஊர்லேயும் வெளியிடணும். ஏன்னா இது பிறந்த இடம் இல்லையா, கவிதை பிறந்த இடம் இங்கே தான். இது அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் கூட இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹைக்கூ நம்முடைய வடிவமா அப்படின்னு பல பேர் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜப்பானிய வடிவம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்மகிட்ட அது இருந்தது. குறும்பா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அது சிறிய வடிவில் இருக்கக்கூடிய பா. அதுலேயும் இலக்கணம் சொல்லுவாங்க. என்னென்னா அது 3 வரிக்குள்ளே அமையலாம். பிறகு அதனுடைய எல்லை எதுன்னு கேட்டால்
கவிஞனின் கற்பனை எல்லை தான் அப்படிம்பாங்க. அவன் எவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு போகட்டும் அப்படிம்பாங்க. நீண்ட பாடல்களும் நம்மகிட்ட உண்டு, குறுகிய பாடல்களும் உண்டு. அதில் இந்த நூற்றாண்டுக்கு, ஏன்னா நம்ம ஆட்கள் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க ஒரு நிமிடம் ஒரு வினாடி கூட ஒரு விஷயத்தில் உள்ளே போய் பார்க்கறதில்ல. அதுவும் சில பேர் அந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அப்படியே வச்சு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன வருது என்ன போகுதுன்னு அவங்க பார்க்கறதில்ல. இதை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழலில் இந்த காலத்திற்கு ஏற்றபடியான அந்த படைப்புகளை தர்றது அது கவிஞனால் மட்டும்தான் முடியும். குறிப்பாக நம்முடைய லிங்குசாமி போன்ற இயக்குனர்கள் எப்படி அவங்க திரையில் தங்களுடைய சாதனைகளை காட்டுகிறார்களோ அதுபோல் இது எனக்கு தெரிஞ்சு தாளில் எழுதப்பட்டிருந்தாலும் கூட செல்லுலாய்டில் அவர் எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கிறார். அவருடைய படங்கள் எல்லாமே கவிதைகளாக தான் இருக்கும். அதோடு சேர்ந்து இந்த அருமையான கவிதை தொகுப்பு நான் முழுமையும் படித்து முடிச்சிட்டேன். அது அப்படி படித்து முடித்தா தான் மேடைக்கு வர்றப்ப பயம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக அது ஒவ்வொன்றையும் படிச்சுட்டு வேகமாக படிக்கக்கூடாது. ஒரு கவிதையை படித்தா கொஞ்சம் நேரம் நிற்கணும். அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்கணும். பார்த்துட்டு அடுத்த கவிதைக்கு போகணும். நல்ல உணவை ரசித்து சாப்பிட்றவன் தான் நல்லாயிருக்கும். எது போட்டாலும் அம்முட்டி ஒன்றா சுருட்டி மேல் நோக்கி எரிஞ்சிட்டான்னா அதில் நியாயமாகாது. அதுபோல் அவருடைய இந்த நூல் வெளியிட்ட பொறுத்த அளவில் நூலில் காணப்படுகின்ற அத்தனை செய்திகளும் அவ்வளவு அருமையானவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இவர்கள் வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும். ஆனந்த விடலில் வருகிற போதும் இதில் சில கவிதைகள் ஆனந்த விடலில் வந்திருக்குது. அப்போவும் நான் படிப்பேன், அந்த படங்களை பார்ப்பேன். இந்த கவிதைக்கு இன்னொரு பெரிய சிறப்பை தருது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள். அவர் ஓவியர் வந்திருக்காரா? இருக்கிறார். அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லுங்கள். தமிழ் பத்தன் உண்மையாக ஒரு படத்துக்கு எப்படி ஒளிப்பதிவாளர் கேமராமேனோ அதுபோல் அவருடைய ஓவியங்கள் தனியாக பேசுது. அந்த காலத்தில் பி. ஸ்ரீ என்கின்ற ஒரு எழுத்தாளர் ராமாயணத்தை சித்திர ராமாயணம்னு எழுதினார். நான் சின்ன பிள்ளையா இருக்க படிச்சிருக்கிறேன். ராமாயணத்துக்கான படங்களை வரைவாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். அதுபோல் கோகுலு தில்லான மோகனாம்பாள் படம் எடுக்கிறப்ப காஸ்டியூம் மற்றவற்றெல்லாம் விகடனில் போய் வாங்கிட்டு வந்து அந்த கோகுலு படங்களை வச்சு தான் காஸ்டியூம் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த கவிதைக்கு ஒரு உயிர் கொடுத்திருப்பவர் யார் என்றால் அவர் உயிர் கொடுத்த பெருமகனார் லிங்குசாமி அவர்களாக இருந்தாலும் அதனுடைய வடிவத்திற்கு இன்னும் உயிரூட்டியவர் நம்முடைய ஓவியர் தான். அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நல்ல விழாவில் எல்லா பெருமக்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கான நேரமும் அவர்களுடைய பேச்சும் இங்கே அருமையாக இருக்குது.